ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் தேவாதி தேவனால் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு அச்சத்தை, உங்கள் ஊரார் ஒருவர் எங்கள் ஊரில் மளிகை கடை வச்சுருக்காரு, அவர் மூலியமாக எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. ஐயா கொஞ்சம் பார்த்து போங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க, எங்கள் ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி, நீங்கள் வேற கொஞ்சம் போல்டாக பேசுகிற ஆள், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு அவர் சொன்னார். நானும் ஒரு மாதிரி தான் இருந்தேன். திருநெல்வேலினா அல்வா கொடுக்குற ஆள் வேற, அருவாவுக்கு பேர் போன ஆள்கள் வேற அப்படின்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த உடனே இவர்கள் காட்டின அன்பு அது உண்மையிலேயே என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. பவுல் கப்பலேறி போய்கொண்டிருக்கிறாரு. கப்பல் சேதத்தில் ஒரு ஓரமாக கரை ஒதுங்குது, ஒரு தீவுக்கு போய் சேர்றார் பவுல் அங்கே எழுதுகிறார், அந்த தீவார் பவுலையும் பவுலை சார்ந்தவர்கள் மேலும் காட்டின அன்பு பெரிய அன்பு என்பதாக அந்த தீவை குறித்து பாராட்டுகிறார். அதுபோல நான் இங்கே வந்து இந்த 3 நாளும் ஏதோ என்னுடைய சொந்த ஊரிலே, என்னுடைய சொந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஐயா ஆயர் அவர்கள் காட்டின அன்பு வேற லெவல். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அன்பு. அந்த இருதயம் பாருங்க, அவருடைய நெருங்கும் அப்படியே. ஒரு சிலர்லாம் எவ்வளோதான் கூட இருந்தாலும் இருதயம் தூரமாகவே இருக்கும், மனசு சேரவே சேராது, சிங்க் ஆகவே ஆகாது. ஆனால் எனக்கு ஐயாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இருதயமாக இருந்துச்சு. காலையில் கூட நான் செய்தி கொடுக்கும்போது ஆதி திருச்சபை மக்கள் ஒரே இருதயத்தாராக இருந்தார்களாம். ஆதி திருச்சபை மக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயமா. எப்படியா இருந்தாங்க? எனக்குலாம் ஆச்சரியம். ஆனால் ஐயாவுக்குள்ள எனக்குள்ள அந்த ஒரு ஒத்த இருதயம், ஒரே ஆவி, சிந்தனை, இதெல்லாம் செயல்பட்ட அந்த விந்தையை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா ஆண்ட்ரூஸ் ஐயா காட்டின அன்பு அதை விட மேலானது. உண்மையிலேயே அவர்கள் என்னை பராமரித்த விதையெல்லாம் எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்தின விதமாக, என்னுடைய தகப்பனாரை ஞாபகப்படுத்தின விதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதுபோல் வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவரும் என்னோடு பேசுகிற போது ஏதோ ரொம்ப நாள் பழகினதை போல, ஏதோ ரொம்ப நாள் கூட இருந்து பழகினதை போல அவர்கள் செலுத்தின அன்பு அவ்வளவு ஆழமாக இருந்தது. எனக்கு அவர் பொய் சொல்லிட்டார் நினைக்கிறேன். உங்கால் நான் ஒரு பேரை சொல்கிறேன், அவரை பார்த்துக்கங்க. நீங்கள் அநேகமாக வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, முதலாவது கூட்டத்திலே நான் உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற சத்தியத்தை என்னுடைய சாட்சியோடு, நான் எப்படி ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து 17 வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், தேவன் என்னை சந்தித்தார். எங்க அப்பா திட்டத்திட்ட 14 வருஷம் சபரிமலைக்கு மாலையை போட்டு பயபக்தியா இருந்த எங்களுடைய குடும்பத்திலே கிறிஸ்து எப்படி வந்தார், குடி போதையிலே எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரையே குடியில அழிஞ்சு போன குடும்பமாய் அந்த சாபத்துக்குள்ளே இருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எங்களுடைய லைஃப்ல தேடி வந்ததுக்கு அப்புறம் எங்களை எப்படி விடுவித்து இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்ற சாட்சியை அதோடு கூட சேர்த்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிற சத்தியத்தை முதல் நாளிலே உங்களுக்கு அநேக வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு காண்பித்தேன். நேற்றைய தினத்திலே 2வது கூட்டத்திலே தேவன் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்கள் சமீபத்திலே தான் அவர் இருக்கிறார். வாழ்க்கையின் ஓட்டத்திலே சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்துடன் இருங்கள், தைரியமாக இருங்கள், மனம் உடைந்து போகாதீர்கள். அநேக சமயத்திலே நம்பிக்கை இழப்பு என்கிற அந்த உலையிலே சிக்கிதான் உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகமூட்டினேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்பினேன். இந்த கடைசி நாட்களிலே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த செய்தி இருக்கலாம், கொஞ்சம் ஆழமாக கூட உங்களுக்கு தோன்றலாம். இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? உதவி செய்வார். இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல போற செய்தி என்னன்னா, சுவிசேஷத்தின் முழுமை, அதாவது நற்செய்தியினுடைய முழுமை என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட சில வசன ஆதாரங்களோடு பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதே தான் என்னுடைய இருதயத்திலும் ஆண்டவர் போட்டார். சுவிசேஷத்தின் முழுமை என்ன? அநேகர் சுவிசேஷம் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை சொல்லுவது, அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய பாடுகளை அறிவிப்பது, அதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது ரட்சிப்படைவது, இதைத்தான் நாம் சுவிசேஷம், நற்செய்தி. உங்களுக்கான பாவ பலியாக கிறிஸ்து சிலுவையிலே மாண்டுவிட்டார்,
அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடுகிறீர்கள், சாபத்திலிருந்து விடுபடுகிறீர்கள், தேவ ராஜ்யத்தை அடையக்கூடிய தகுதியை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொல்லுவதுதான் சுவிசேஷம். ஆனா சுவிசேஷத்தினுடைய ஆழம் என்பது இன்னும் கொஞ்சம் வீரியமானதாக இருக்கிறது. பவுல் அறிவித்த சுவிசேஷம் என்ன? அப்போஸ்தலர்கள் அறிவித்த அந்த நற்செய்தியினுடைய ஆழம் என்ன? பவுல் அறிவித்த சுவிசேஷத்தை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்திலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நற்செய்தியைத்தான் 2000 வருடமாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய பிள்ளைகள். இப்போ அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டுதான் நாம உள்ள வந்திருக்கோம். ஆனா இந்த சுவிசேஷத்துக்குள்ள ஒரு ஆழமான விந்தை ஒளிந்திருக்கிறது. ஆவி மண்டலத்திலே கர்த்தர் அதை செய்து முடித்திருக்கிறார். அது என்ன? இதே பவுல் ரோமருக்கு எழுதும்போது இந்த சுவிசேஷத்தினுடைய ஆழத்தை குறித்து, வீரியத்தை குறித்து, இதனுடைய விந்தையை குறித்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். அதுதான் ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். அங்கே அந்த வசனங்களில் நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அது நற்செய்தியினுடைய அந்த மேல் மட்டம். ஆழம் என்னன்னு தெரியுமா? இயேசுவோடு கூட நானும் மரிச்சேன், இயேசுவோடு கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், இயேசுவோடு கூட நானும் உயிர்த்தெழுந்து விட்டேன். அதுதான் சுவிசேஷத்தினுடைய முழுமையா இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய விந்தையாய் ரகசியமா இருக்குது. எப்படிப்பா இயேசு மரிக்கிறார், எப்படி நான் மரிச்சேன்? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்? இயேசு உயிர்த்தெழுந்தார், நான் எங்கே உயிர்த்தெழுந்தேன்? ஆனா சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது, அவர் அடைந்த அந்த காரியம் யாரெல்லாம் அடைந்தவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் அதை பெற்று விடுகிறார்கள் என்பதாக. இப்ப நல்லா கவனிங்க. உங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச சொத்து யாருக்கு வருது? யாருக்கு வருது? தன்னால உங்களுக்கு வந்துருது. நீங்க உங்க பிள்ளையா இருந்தா போதும், நீங்க பிரயாசப்படாமலேயே கஷ்டப்படாமலேயே அப்பா அம்மாவினுடைய சொத்து யாருக்கு வந்துருது? இப்ப நம்முடைய தகப்பன், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் சிலுவையிலே ஒன்றை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்துக்காக மரிப்பது, அடக்கம் பண்ணப்படுவது, உயிர்த்தல். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நிறைய பேர் இந்த
சத்தியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சத்திய வார்த்தையை ஆவிக்குரிய கண்களோடு என்ன செய்யணும்? பார்க்கிற நீங்க பழகிக்கணும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இல்லாதவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை ஒரு நாளும் அறிய முடியாது. அப்ப தேவன் சிலுவையிலே மரித்த அந்த தருணத்திலே யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மரிக்கிறார்கள். அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்க? உயிர்த்தெழுகிறார்கள். இது ஒரு பெரிய விந்தை. அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அப்ப நீங்களும் நானும் உண்மையிலேயே இந்த உலகத்துல பாவத்துக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மரித்தவர்களா இருக்கணும். நல்லா சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவத்துக்கு எப்படி இருக்கணும்? செத்து போனவர்களாக இருக்கணும். பாவத்துக்கு செத்த ஒரு மனுஷன் மறுபடியும் ஏதாவது செயல்பாடு செய்ய முடியுமா? ஏதாவது கிரியை நடப்பிக்க முடியுமா? அவன் எந்திரிச்சு மறுபடியும் பாவத்தை செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. செத்தவனால் செயல்பட முடியாது. அதுபோல கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களால அவங்க பாவத்துக்கு மரிச்சதுனால மீண்டும் பாவம் செய்ய மாட்டேன், அது முடியாது என்கிற சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? முதலாவது உள்வாங்கி கொள்ளணும். இந்த சத்தியத்தினுடைய வீரியம் ஆழம் நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் கிருபை உபதேசிகள் ஒரு கூட்டம் இருக்கிறது. விதவிதமாக என்ன செய்வாங்க? வசனத்தை திருப்பி திருப்பி அது இது என்று பிரட்டுகிற ஒரு கும்பல் இருக்குது. நீங்க எச்சரிக்கையா இருக்கணுதுக்கெல்லாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கணும். சத்தியத்தை அறிந்தபடினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் என்ன செய்கிறாரு? விசுவாச பிள்ளைகளை பார்த்து எழுதுகிறாரு. நீங்கள் பிசாசை ஜெயித்ததினால் வாலிபர்களே நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் என்ன செய்கிறாரு? அன்றைய காலத்து திருச்சபைக்கு எழுதுகிறாரு. இன்றைக்கு நீங்க சத்தியத்தை அறிந்தவர்களாய் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் என்ன செய்யணும்? இருக்கணும். பாவத்துக்கு மரித்த ஒரு வாழ்க்கை வாழணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன வாழ்க்கை வாழணும்? பாவத்துக்கு செத்து போன வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் சுவிசேஷத்தினுடைய முழுமை. நற்செய்தியினுடைய மறைந்திருக்கிற ஒரு விந்தை அது. அதனாலதான் பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா தவறு செய்யாம மற்றவர்களுடைய காரியத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுகிறவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், இரக்க பண்பு கொண்டவர்களாய். நான் முதல் நாளிலே ஒரு விஷயத்தை சொன்னேன். கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி எப்படி தன் புருஷனை பலி கொடுத்து தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் செத்த போதும் அப்படி கொலை செய்த மனிதனை மன்னிக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு தெரியுமா? அவங்க மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்துக்கு செத்தவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை அவர்கள் கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் பாவத்துக்கு செத்து போன ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் வாழணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ மேலோட்டமாக அறிவித்து போயிட்டு இருக்கிறோம். நம்ம இல்லையா, சுவிசேஷத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள போகணும். விசுவாசிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவன் பனைமரம் போல என்ன செய்வானா? செழிப்பான். பனைமரம் போல செழிக்கிறதுக்கெல்லாம் ஆவல் தான். ஆனா உண்மையிலேயே பனைமரம் மாதிரி செழிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ப்ராசஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் பனைமரம் மாதிரி இருக்க ஆசை தான். பனை மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலுமே நல்லா செழிமையா அழகா செழிப்பா அந்த மரம் இருக்கும். வறட்சியான காலத்திலே கூட அதை ஃபேஸ் பண்ணி அதன் மத்தியிலும் செழிப்பாக ஒரு வாழக்கூடிய ஆற்றல் இந்த பனை மரத்துக்கு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறது. நீதிமான்களை பனை மரத்துக்கு வேதம் ஒப்பிடுகிறது. ஏன் தெரியுமா? பனைமரம் தன் வேர்களை ஆழமா விட்டு, அது வேறு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும் எங்கேயோ ஆழமா, அவ்வளவு ஆழமா வேர் விட்டு எல்லா தண்ணியும் உறிஞ்சி தன்னுடைய மரத்தின் தண்டுகளுக்குள்ள கொண்டு வந்துருமா. அந்த மரத்தோட தண்டு முழுக்கவும் என்ன இருக்கும்னா தண்ணீர் தான் இருக்கும், நீர்ச்சத்து தான் இருக்கும். லைட்டா போய் அந்த பனைமரத்தை கொத்தி பார்த்தீங்கன்னா வெறும் நீரா இருக்கும் உள்ள. அப்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னா வசனத்துல வேர் விட்டவர்களா இருக்கணும், ஆழத்துக்கு சென்றவர்களா இருக்கணும். சும்மா அந்த மேலோட்டமா இருக்கிற செடிகள் என்ன செஞ்ச தெரியுமா? லைட்டா வெயில் பட்டால என்ன ஆயிரும்? நிறைய நேரத்தில் நம்ம மூஞ்சி வாடி போறதுக்கு என்ன காரணம்? முகம் வாடி போறதுக்கு சின்ன சின்ன சோதனையை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியாதவர்களா இருக்கிறோம். ஆனா அன்றைய காலத்து விசுவாசிகள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வசனத்துல
பழகினவர்களா இருந்ததுனால தான் அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருந்தாங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை அந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை அறிஞ்சதுனாலதான் நீதி நிமித்தம் மிஷனரிகள் துன்பப்படும் போதெல்லாம் அவர்கள் முகம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா ஒப்பு கொடுக்குறாங்க. ஸ்தேவான ஊரே சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளுது. எதுக்காக? இயேசு சுவாமியினுடைய அன்பை சொன்னதுனால ஊரே சேர்ந்து கல்லெறிந்து கொள்ளுது. ஆனா ஸ்தேவான் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே கல்லெறிஞ்சு கொள்றாங்கல்ல, அவங்க மேல இந்த பழியை போடாதீங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி வரக்கூடிய அந்த அந்த ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னா, அதுதான் வசனத்திலே அவருடைய வசன ஆற்றலை நீங்க போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க. அந்த வாலிப வயசுல பிரசங்கம் மண்டாரு பாருங்க, தூக்குறாரு. ஆதியாகமத்திலிருந்து கொண்டு வர்றாரு இயேசுநாதர் வரைக்கும் ஒரு பிரசங்கம் போட்டாரு பாருங்க அந்த வாலிப பருவத்திலே. அப்பா அப்பா அப்பா, அந்த ஆழம் தான் அவரை அந்த சூழ்நிலையிலே கூட அந்த எதிரிகளை மன்னிக்க அவர் என்ன செஞ்சிச்சு? வசனத்திலே பழகினவர்களாக நம்ம இருக்கணும், ஆழத்துக்குள் சென்றவர்களாக இருக்கணும். இயேசுவோடு கூட நாம் மரித்து விட்டோம், இந்த உலகத்துக்கு மரித்து விட்டோம் என்கிற சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்தவர்களா இருக்கணும். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிட்டாங்களா? அதோடு சேர்த்து அரைஞ்சிட்டோம். என் ஆசை, என் அது, என் பெருமை, என்னுடைய பகட்டு எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நீ கிறிஸ்தவர்களுக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க சிலுவையில் அறையப்படாம இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி பெருமை இருந்துச்சுன்னா இன்னும் சிலுவையில் அறையப்படாம இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க சிலுவையில் அறையப்படல. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்னா கொஞ்சம் மேல, பெண்ணுனா கொஞ்சம் இறக்கம், பெண்கள்லாம் கீழே தான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாவே நீங்க இன்னும் சிலுவையில் அறையப்படாம இருக்கிறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் கூட இல்லையா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோமா? ஆமா. இந்த சத்தியம் அன்றைக்கு இருந்த அநேகருக்கு உள்ள போனனாலதான் சமூக சீர்திருத்தங்களை அநேக மிஷனரிகள் கொண்டு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் அவங்களுடைய சமூக சீர்திருத்தத்தை நீங்க பார்க்க முடியும். எங்க போனாலும் அந்த இருண்ட தேசத்தின் மத்தியிலே அவர்களுடைய ஒளியை, அவர்களுக்கு கொடுத்த விந்தையை நம்மால் அநேக மிஷனருடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. வார்த்தை உள்ள போக போக நமக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி என்ன செஞ்சிடும்? ஒரு மாதிரியா நம்மளை வாழ வச்சிடும், பரிசுத்தமா என்ன செஞ்சிடும்? வாழ வச்சிரும். நான் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை நான் சமீபத்தில் கேட்க ரொம்ப விந்தையாக இருந்தது. எவ்வளோ பெரிய மாற்றம்! தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை சீர்திருத்துது, பழைய நிலைமைக்கு, அதாவது உயிர்ப்பிக்கிற நிலைமைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையை சார்ந்த ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு நபர் 15 வயசுல பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு, ஏன்னா இலங்கை அந்த நாட்களிலே உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்கு பார்த்தாலும் போர்க்களம், துப்பாக்கி சூடு, எப்ப பொதுமக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பார்கள் என்ற ஒரு அச்சத்திலேயே, ஒரு பதட்டத்திலேயே இருந்த பகுதி. அப்ப எப்படியாவது தப்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு? மூட்டையை கட்டிட்டு எப்படியாவது தப்பிச்சிருண்டா, கடல் வெளியே ஏதாவது ஒரு படகை கிடக பார்த்து தப்பிச்சு ஓடிடணுன்ட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. ஆனா அங்க போய் சாப்பிடணுமே, பூவாக்கு என்ன பண்றது? நல்லா அங்கிட்டு பார்த்தாரு. 15 வயசு. 15 வயசுல என்ன விவரம் இருக்க போகுது அவருக்கு? விவரமெல்லாம் இல்லை. எய்த்த வீட்டை ஒரு பாட்டியம்மா இருந்திருக்கிறாங்க, வயசான பாட்டியம்மா. அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு திருட்டுத்தனமா நுழைஞ்சு ஒரு 37 ரூபாய் காசை திருடிட்டு ஓடிட்டாரு. திருடிட்டு ஓடி இங்க எங்க ஊர் பக்கத்துல கோயம்புத்தூர் சைடு தான் வந்து அந்த 27 ரூபாயை வச்சு நல்லா சாப்பிட்டுருக்காரு. ஜாலியா சுத்தி இருக்காரு. நல்லா வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு சுத்தி வாழ்க்கை அவரை நகற்றுகிறது. எங்கெங்கோ பயணம் செய்கிறார். சொந்த உழைப்புல ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவர் உழைப்பு கை கொடுத்துச்சு. நல்ல ஆசீர்வாதம் அவருக்கு கிட்டுச்சு. இடையில ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை திடீர் என்று அவருக்கு படுகிறது. ஸ்டக்காய் நின்றார் அந்த வார்த்தையில. என்னமா? அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன் வாங்காதிருங்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை கடன் படுங்க. எதுக்கு தான் கடன் படணுமா? அன்பு செலுத்துற கடன் தான் படணுமே ஒழிய வேறொன்றிலும் எவனுக்கிட்டையும் கடன் படாதீங்க. என கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீயோ கடன் வாங்கா திருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வ? கடன் கொடுப்பாய். அந்த ஆசீர்வாதம் அப்படியே யூதர்களுக்கு பலிச்சிச்சு. நிறைய இடத்துல எங்க விரட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போனாலும்
அங்க அவங்களுக்கு வட்டி கொடுத்து கடன் கொடுத்து சம்பாதிக்கிறாள் அவங்க, அப்படி உயர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு கத்தரை அறிஞ்ச பிள்ளைங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அங்கே இங்கே ஊரெல்லாம் அங்கே அவன் கொடுப்பானா இவன் கொடுப்பானா. தயவு செய்து கடன் என்பது ஒரு புதக்குழி மாதிரி உங்களை மேலே வரவே விடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்கக்கூடாது. அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் யாருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது. இந்த வசனம் வந்த உடனே அவருக்குள்ள அதே ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த வார்த்தை உள்ள போன உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. தன்னுடைய ஆதி நிலைமை அவருக்கு காமிச்சு. ஒரு உயிர் மீட்சி அவருக்குள்ள உண்டானுச்சு. அந்த அப்ப அவர் ஒடியாந்தப்ப அந்த பாட்டியம்மாவுக்கு அப்பயே 80 வயசு இருக்கும். இப்போ எத்தனை வயசு? அவர் இப்போ அது போகும்போது பார்த்தீங்கன்னா 55 வயசு ஆகி போச்சு. இப்போ அவருக்கு திருடிட்டு வந்தவருக்கு 37 ரூபாய் திருடிட்டு வந்தவருக்கு எவ்வளோ வயசாயிருச்சு? 55. பல வாரங்களாக அந்த பாட்டியம்மா ஃபேமிலி எங்கே தான் இருக்கான்னு தெரியல. பாட்டியம்மா செத்துருப்பாங்க. பாட்டியம்மா செத்துட்டாங்க. பாட்டியம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 3 பிள்ளைகளையும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போய் அங்கே நின்று நம்மளா தான் என்ன செஞ்சிருமோ, ஒருவேளை அப்படி ஒரு மனசு இருந்தா கூட, ஐயா உங்கள் அம்மாட்ட கணக்கு பண்ணுங்க, எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆச்சா? ஆமாம் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு மேலே 37 ரூபாய் கடை உங்கள் அம்மாட்ட திருடிட்டு போயிட்டேன், இந்தாங்க 37 ரூபா. அப்படி அவர் கொடுக்கல. அந்த 40 வருஷத்துலையும் அவர் கால்குலேஷன் பண்ணி வட்டி போட்டு குட்டி போட்டு 2,10,000 ரூபா அந்த குடும்பத்துக்கு போய் என்ன செய்யறாரு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி கிறிஸ்தவக வார்த்தையினால உயிர்ப்பிக்கப்படணும். இதுதான் வசனத்தில் உயிர்ப்பிக்கப்படுவது. வசனம் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை உலுக்கி உயிர் மீட்சிக்குள்ள கொண்டு வருது, ஜீவன் உள்ளவனாய் கொண்டு வருகிறது. அவன் அந்த இடத்துல அந்த பாவத்துக்காக மரிக்கிறார். அது தப்பு தான், திருடிட்டு வந்தது. ஆனா அவர் அந்த விஷயத்தில் என்ன செய்கிறாரு? மரிக்கிறார். அதை அடக்கம் பண்ணிவிட நினைக்கிறார், உயிர் மீட்சி அடைகிறார். இதுதான் கிறிஸ்தவம். வார்த்தைக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் தான் யாரு? கிறிஸ்தவம். வார்த்தையிலே நீங்கள் பயிற்சி உள்ளவர்களாக, பழக்கம் உள்ளவர்களாக, ஆழத்துக்குள் சென்றவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை இயேசுசாமி சொல்லிட்டா அதுக்கு 100க்கு 100% என்ன செய்யணும்? ஏமனா மனுஷக்குள்ள அந்த பாவத்துக்குள்ள போனதே கீழ்ப்படியாமல் தான். அப்ப கீழ்ப்படிதல் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதுக்குள்ள போயிச்சான்? பாவத்துக்குள்ள போச்சு. நீங்களும் நானும் பாவம் செஞ்சதுனால பாவி இல்லை. பாவம் யாரு செஞ்சது? பாவம் யாரு செஞ்சது? அவரு ஆதாம் செஞ்சுட்டாரு. இது எப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுவாங்க. அது அப்படித்தான். உலகத்திலே நீங்க பார்க்கும்போது அதுதான் உண்மை. உங்க அப்பா அம்மா கடன் பட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கடன் சுமையை யாரு கட்டுறது? யாருக்கிட்ட கொண்டு வந்து கேட்பாங்க? ஐயோ வாங்கினது அவர் அப்பா, இந்த பிள்ளைகள்லாம் பாவம் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை இல்லை, உங்க அப்பா வாங்கின கடனை என்ன செய்யணும்? நீ தான் வட்டி முதலமா கட்டி முடிக்கணும்னு சட்டையை பிடிப்பாங்க பாருங்களேன். அதே மாதிரி நம்ம ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பு அப்படியே மனுஷ குலத்துக்குள்ள வந்துருச்சு. அவங்களுடைய சரீரத்துக்குள்ள, தன்னுடைய இருதயத்துக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள அந்த பாவம் குடிகொண்டு படர்ந்து விட்டது. அதனாலதான் சமயம் கிடைக்கும் போது நாமும் பாவம் செய்கிறவர்களாக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையினாலே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் பாவம் வந்தது போல இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் ஜீவன் பெற்றோம் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷருடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல். நமக்காக அவரே வந்து கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டாரு? ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் நாம கட்ட வேண்டிய கடனை பூரா அவர் சிலுவையில கட்டி முடித்து விட்டார். எல்லா கடனையும் என்ன செய்யறாரு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளின் நிமித்தம் நமக்கு இந்த பெரிய பாக்கியத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த மீட்பை சுவீகரிக்கிற பிள்ளைகள் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம் என்கிற சிந்தையோடு கூட உயிரடைந்தவர்களாக, உயிர்த்தெழுதலா உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. என் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்த ஒரு விஷயம், ரொம்ப விந்தையான ஒரு சம்பவம். என்னால என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, என்னதான் கிறிஸ்துவோடு கூட நம்ம மரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் அந்த பழைய சுவாபம் நைஸா எட்டி பார்க்கும். தெரியுமா? பழைய சுவாபம் என்ன செய்யும்? சில நேரங்கள் இந்த
ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பழமொழி வரும். புறவிக்கு மட்டை வச்சு கட்டினாலும் என்ன செய்யாதான். அந்த மாதிரி என்ன போட்டு சத்தியத்தை சொல்லி அது இதுன்னு எல்லாம் சொன்னாலும் சிலருக்கு என்ன செய்யாது, ஆமா புரியாது. வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. எங்க அப்பா அப்படித்தான். எங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷமா குடிகாரர், 30 வருஷம் குடிகாரர். அவர் என்ன செய்வார்னா பல்லாயிரம் தடவை சத்தியம் பண்ணியிருப்பார். இந்தா விட்டுட்டேன், இன்னையோட முடிஞ்சிச்சு, ஐயோ நாளைக்கு தொடவே மாட்டோம்மா அப்படின்லாம் சொல்லுவார். ஆனா அடுத்த 2 நாளில் என்ன செய்வார், 4 மனுஷனா 3 மனுஷனா வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஆள் இயேசு. அவங்க குடும்பமா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, எங்க அப்பாவையும் தொட்டுட்டார். நல்ல மனுஷன்தான். எனக்கு கிடைச்ச அப்பாவை போல யாருக்குமே கிடைக்கல, அவ்வளவு அன்புள்ளவர் எங்க அப்பா. அவரை கிடைச்சதுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா அந்த பாவம் அவரை பிடித்து ஆட்கொண்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் இருந்தார். அவருக்கு மாறணும்னு ஆசைதான், ஆனா அவரால் என்ன செய்ய முடியல, மாற முடியல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாவத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைதான், நல்லா வாழணும்னு ஆசை. ஆனா அவங்க ஆசையை நிறைவேறாம என்ன செய்யுது, அந்த பாவம் கட்டி இழுத்து சாத்தான் என்ன செய்யறான், முடக்கி வச்சிருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களிலும் சாத்தான் மனிதனை என்ன செய்யறான், கட்டி போடுகிறான். அவன் அவ்வளோ பெரிய மனுஷன் சின்ன சிகரெட்டுக்கு அடிமையா இருப்பான் பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஆளு சின்ன பீடி துண்டுக்கு அடிமையா இருப்பான். சார் நல்லா படிச்சிருக்கிறீங்க, இதை விட்டுறலாமே. விடணும் தான் சார் நான் நினைக்கிறேன், என்னால் அதை ஜெயிக்க முடியல. அந்த தம்மா துண்டு பீடி என்னை டெய்லியும் ஜெயிச்சிரு சார். தம்மா துண்டு பீடி என்ன செய்யுது, பாவம் கொடுமையானது அன்பானவர்களே. சின்ன உருவமாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது பெரிய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், உருவாக்கி விடும். கவனிச்சுக்கிறோம். வசனம் தான் உங்களை விடுவிக்கும், இந்த சத்திய ஆழந்தான் உங்களை விடுவிக்கும். இயேசுவோடு கூட நான் மரித்து விட்டோம் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்களும் பாவத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் யார் என்பதை நீங்க ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும். நீங்க யாரு, நீங்க யாரு, மகா பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லுங்க, யாரு, யாருடைய பிள்ளை நீங்களா, மகா பரிசுத்தமான தேவாதி தேவனுடைய செல்ல பிள்ளைகள். நீங்க எப்படி இருக்கணும்? அப்ப இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற குறைச்சில்ல. அது அவரு கடவுளுங்க, அவரால் பரிசுத்தமா இருப்ப. நான் யாரு, அற்ப பதறுங்க, நான் வந்து அப்ப அதெல்லாம் வசனம் சொல்லல. வசனம் என்ன சொல்லுங்க தெரியுமா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரை என்ன செய்யணுமா, இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் அழைக்கிறாருங்க, அதுக்கு தான் வல்லமை கொடுக்கிறார், அதுக்கு தான் தூய ஆவியானவரை கொடுக்கிறார், அதுக்கு தான் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சில சமயங்கள்ல என்னதான் நாம் சத்தியத்தை கற்றிருந்தாலும் அந்த ஜென்ம சுவாபம் என்ன செய்யும், அப்ப தலை தூக்கி பார்க்கும், கொஞ்சம் தலை தூக்கி பார்க்கும். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சமயத்தில் தலை தூக்கி பார்த்துச்சு. அப்பையும் வார்த்தை தான் ஜெயிச்சிச்சு. அல்லேலூயா. ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மனைவிய அடிச்ச அந்த ஒரு தருணம். என்னது ஆன்னு பார்க்காதீங்க, என்னது நேத்து தானே சொன்னீங்க, என்ன 11 வருடமாயும் என் மனைவி அதோடு அன்போடு கூட என்னையா இன்னைக்கு அடிச்சேன்னு சொல்றீங்க, முழுசா கேளுங்க, அவசரப்படாதீங்க. அவசரம் என்ன செய்யக்கூடாது, ஆமா அவசரப்படக்கூடாது, முழுசா என்ன செய்யணும். அடுத்த வீட்டு காரியம்னா நம்மள மாதிரி என்ன சொல்லுங்க, நம்ம வீட்டு காரியம் அடுத்த வீட்டுல பேசினா என்ன பத்தி, என் பேரை பத்தி. ஆனா அடுத்த வீட்டு விஷயம் என்று நமக்கு என்ன செய்யுது, சொல்லு அந்த அக்கா என்ன செஞ்சாங்க, என்ன சொல்லு சொல்லு. பரவாயில்ல, அடுத்த வீட்டு விஷயம் நல்ல விஷயமா இருந்தா என்ன செய்யலாம், நல்ல விஷயமா தான் கேட்கலாம். நல்ல விஷயம் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயமா இருந்தா நல்லா என்ன செய்யலாம், காதை தீட்டி நல்லா ஒரு குடைஞ்சு கூட என்ன செய்யலாம், தாராளமா கேட்கலாம். கேளுங்க, நல்ல விஷயம் இது. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னுடைய மூத்த பையன் அழகான சேஷ்ட புத்திரன், சேட்டை புத்திரன். ஆமா, நல்ல அழகான ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப நல்லா சேட்டை பண்ணி சுட்டித்தனமா அப்படி எந்திரிச்சு நல்லா நடந்து ஒரு தவழ்ந்து வருகிற ஒரு பருவம். என் மனைவி என்ன செய்யறாப்புலன்னா, உட்காந்து நல்லா அருவாமனையில ஒரு காயை நறுக்கிட்டு இருந்தாப்புல, ஏதோ ஒரு காயை நறுக்கிட்டு இருந்தாப்புல. அப்ப என் பையன் பின்னால் அப்படியே வந்து தட்டு தருமாறி என்னுடைய மனைவி மேல அப்படி கையை வச்சு ஏறி நின்னான். இது ரொம்ப நேரமா அசால்ட்டா இருந்துச்சு. குழந்தை தானே பிடிச்சி நின்றுட்டு போறான் அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருந்துச்சு. ஒரு இமை பொழுதுல பாத்தீங்கன்னா அவனுடைய கை இப்படி பிசையி அவனுடைய பாடி அப்படியே திரும்பி அருவாமனைக்கு நேரா போயிடுச்சு. அப்படியே உள்ள போயிட்டான். டக்குன்னு பாருங்க, ஐயோ எனக்கு என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் மனம் பதறிடுச்சு. சேர்ல உட்கார்ந்து இருந்தவன் மின்னல் வேகத்துல அப்படி கை போனுச்சு. என் மனைவி அதுக்கு மேல மின்னல் வேகத்துல போட்டு அப்படி தாங்கினா பாருங்க. அல்லேலூயா.
எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏசப்பா நம்மளை எப்படி பாதுகாக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் கண் இமையை போல காக்கிற தகப்பனா. கண் இமைய போல. நீ பார்த்துருக்கீங்களா? மிகப்பெரிய செக்யூரிட்டி என்ன தெரியுமா கண்ணுக்கு? இதுதான். ஒரு நாள் வண்டியில போயிட்டு இருக்கும்போது பெரிய வண்டு டப்புன்னு வந்து அடிக்கும் போது என்ன செகண்ட்னே தெரியலங்க, அப்படிங்கிறதுக்குள்ள இமை வந்து மூடுனுச்சு பாருங்க. என் கண்ணை பல நேரங்கள்ல இப்படி கண் இமை அவ்வளவு ஷார்ப்பா கண்ணை பாதுகாக்கும். அது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறாராம். அப்படி போய் கை இப்படி போய் மனைவி பிடிக்கிறா, நானும் ஓடி போய் பிடிக்கிறேன். அப்படியே அப்படியே பிக்சர் பாருங்க, நல்லா அப்படியே நடக்குது, என்ன நடக்குதுன்ட்டு. புள்ள என் பையனை தூக்கி வச்சுட்டு வந்துச்சு பாருங்க கோபம். புறான்னு கையை ஓய் டப்புன்னு வாங்கின பாருங்க. அந்த ஒரு இமை பொழுதுல ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவியை அடியாதவனா இருக்க வேண்டும் என்று சத்தியவேதம் பேசுகிறது. சத்தியவேதம் என்ன பேசுகிறது? ஒரு ஊழியக்காரன் மனைவியை அடியாதவனா இருக்கணும். ஒரு கண்காணியானவன் அது தகுதி. இன்னைக்கு தகுதி பார்த்து ஊழியத்துக்கு வர்றாங்களான்னு தெரியல. தகுதி இல்லாதவனை தேவன் ரட்சிக்கிறார், உண்மைதான், உண்மைதான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் தகுதி இல்லாதவனாக வாழ்வதற்கு தேவன் ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. நிறைய விபச்சாரத்தில் இருக்கிற பெண்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு ஒரு பேரே கொடுத்தாங்க, விபச்சாரிகளின் தோழன். இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன? விபச்சாரிகளின் தோழன், பாவிகளுக்கு தோழன் என்று இயேசுவை சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஊர்ல இருக்கிற பாவி புல்லா இயேசுநாதர் பின்னால போறான். ஏன்? இயேசுநாதர் பின்னால போனோன்னு எல்லா பாவத்தையும் விட்டுட்டு போயிட்டான். பேதுரு பவுலெல்லாம் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுநாதரை பின்பற்றினாங்க. பாவம் செய்து கொண்டிருந்த பாவிகளெல்லாம் பாவத்தை விட்டுவிட்டு இயேசுநாதரை பின்பற்ற போயிட்டான். இவன் கண்ணு குறுகுறுன்னு பார்த்துச்சு. ஏன்னா நம்ம ஆண்டவர் பாவிகளை நீதிமானாக மாற்றுகிறவர், பாவிகளை பரிசுத்தவானாக மாற்றுகிறவர், தீயோரை நல்லவர்களாக மாற்றுகிறவர், தீவிரவாதிகளை அன்புடையவர்களாக மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அநேக தீவிரவாதிகள் என்ன செஞ்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ கொலை பாதகர்கள் இந்த சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி மீட்கப்படுகிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படிப்பட்ட வலிமை உள்ளது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை வந்த உடனே வசனம் அப்படி ஞாபகம் வருது பாருங்க. தீமோத்தேயுல எழுதின வசனம், தீத்துல உள்ள வசனம் எல்லாம் அப்படியே ஒரு இமைப்பொழுதுல வந்துட்டு போகுது. ஒரு கண்காணியானவன் தன் மனைவியை அடியாதவனா, அதுதான் தகுதி. அந்த தகுதி பார்த்தலாம் இன்னைக்கு ஊழியர்களா அபிஷேகம் பண்றாங்களா எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு பொறுப்புல வரும்போது நிச்சயமாக என்ன செய்யணும்? நல்லா கற்று தேர்ந்தவங்களா இருக்கணும். தகுதி இல்லாத எங்களை தேவன் என்ன செய்யறார்? தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றதுனால நீங்க டாக்டருக்கே படுக்காம கத்தியை தூக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ண போனா என்ன நடக்கும்? அந்த இடத்துல போய் யோ ஒரு வசனம் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு. என்னது? தகுதி இல்லாத எங்களை தேவன் என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்தி இருக்கிறார். உர்ரா ஆபரேஷன் பண்றதுக்கு. அல்லேலூயா. ஆமா, அந்த எங்க பயன்படுத்தணும்ங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். தகுதி இல்லாத எல்லாத்தையுமே தேவன் டாக்டராக்க விருப்பப்படுறாரு தான் ஐயா. ஆனா டாக்டர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. வசனத்துல தேறினவர்கள் தான் எங்க வர முடியும்? ஒரு போதகராக வர முடியும். சும்மா மைக்கு கிடைச்சிருச்சுன்னு போதகராக என்ன செய்ய முடியாது. நிறைய இடத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, என்ன நமக்கிட்ட வார்த்தை வருதுன்னு விசுவாசிகளுக்கும் தெரியாது. ஆனா உட்காந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? நிறைய இடங்கள் அந்த பரிதாபம் வேற நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப பாவம். நான் சொன்ன மாதிரி படிக்காதவன் ஆபரேஷன் பண்ண போன மாதிரி நிறைய விசுவாசிகள் பரிதாபத்துக்குரிய நிலைமையில என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தை என்னோடு பேசும்போது பாருங்களேன், இப்படி ஓங்கி மின்னல் வேகத்துல என் கை போகுது. இந்த வார்த்தை இமைப்பொழுதுல என் மைண்ட்ல வருது. என் மனைவி கண்ணத்துக்கிட்ட போகும்போது அப்படியே தடவி கொடுத்துட்டு, கை அடிக்கல, எப்படி கொடுக்குது? சக்குன்னு ஸ்பீடு குறைஞ்சு அப்படியே வந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு நம்ம செத்து போனாலும் அப்பக்கப்ப லைட்டா சில நேரங்களில் புதைச்ச போனா திடீர்னு என்ன செய்யும்? எந்திக்கிற மாதிரி. இயேசுநாதரோடு மரிச்ச நமக்கும் எப்பயாவது இப்படி எந்திரிக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்யணும்? மறுபடியும் அவனை போட்டு அடக்கம் பண்ணி உள்ள அப்படின்னு அனுப்பிடணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான சுவிசேஷத்தினுடைய வீரியம். அந்த சிந்தையோடு கூட இருக்கணும். நான் ஏசப்பாவோட மரிச்சிட்டேன் ஐயா,
நான் இனி என்ன செய்ய மாட்டேன், பாவத்துக்கு ஒரு நாளும் பிழைக்க மாட்டேன் ஐயா. ஒருவேளை கொஞ்சம் என் மாம்சம் அப்பக்கப்ப எட்டி பார்த்தாலும் வசனம் மேற்கொள்ள நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். வார்த்தை மேற்கொள்ள நீங்கள் உங்களை என்ன செய்யணும், விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை அடைந்தவர்கள் தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வரும்போது அவனை புது சிருஷ்டியாக என்ன செய்கிறாரா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட சிருஷ்டியா, புது சிருஷ்டி. வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிருச்சு, எல்லாம் புதுசு. புதுசா இருக்கிறீங்களா, புதுசா இருக்கிறீங்களா இல்ல பழசாவே இருக்கிறீங்களா? பழசா இருக்கிறது மரிக்கிறதுக்கு அடையாளம் அல்ல. மரிச்சிட்டீங்கன்னா, அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்கன்னா, உயிர் தெழுந்துட்டீங்கன்னா நீங்க யாரு, புதிய மனுஷி, புதிய மனுஷன், புதிய வாழ்க்கைக்காக வாழ பிறந்தவர்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். அற்புதமான ஒரு இறை வார்த்தை. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும், மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை என்ன பண்ணணுமா, தரித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷம் உள்ள வந்து நீங்க அந்த சுவிசேஷத்தை சுவீகரித்து இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், புதிய மனுஷனா இருக்கணும். இந்த புதிய மனுஷனா யாரு? பழைய மனுஷன் ஒருத்தர் இருந்தா, முருகேசன். பழைய மனுஷன் யாரு, முருகேசன். மூர்க்கம் உள்ளவன், பாவியானவன். இப்ப நான் செத்துட்டேன்னா புதிய மனுஷன் எப்படியா இருக்கணும்? புதிய மனுஷன் என்பது டேனியலை சொல்ல வரலங்க, புதிய மனுஷனுங்கிறது இயேசு. அல்லேலூயா. நான் செத்து இயேசு எனக்குள்ள பிழைக்கணுங்க, அதுதான் உயிர்த்தெழுதல். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவர் தூக்கிட்டு போற உயிர்த்தெழுதல்லையே காத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு. அதுக்கு வேற ஒரு சில பிரசங்கியார் இருக்காங்க, இதோ வந்துட்டார், அதோ வந்து விட்டார், இதோ சிப்பு, அதோ சிப்பு வந்துருச்சு, ஆயத்தம் ஆயத்தம். வந்துட்டு போதியா, எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுந்தவர்களா இருந்தீங்கன்னா புதுசா ஒரு ஆயத்தம் எல்லாம் தேவையில்லை. நீங்க எப்படி இருந்தாலும் போகத்தான் போறீங்க அவரோடு கூட. அல்லேலூயா. உங்களை விட்டுட்டு ஆண்டவர் போயிடுவாரா என்ன? தம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாரா என்ன? அவரு நிச்சயமா மாட்டாரு. இன்னைக்கு ஐயா அற்புதமா ஒரு வசனம் வாசிச்சாங்க, வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே சேர்க்கவும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா, வல்லவரா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வர்றாரு, அதப்படி உங்களை விட்டுட்டு போவாரு? நிச்சயம் விட்டுட்டு போக மாட்டாரு. ஆனா நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை என்ன செய்யணும், வாழணும். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அதான 10 கன்னிகைகள் சம்பவத்தில் நம்ம கத்துக்கிறோம். 5 பேர் என்ன செய்யறாங்க, எல்லாரும் இயேசுநாதர் வருகைக்கு ஆயத்தப்பட்டாங்க தான். சத்தம் வந்தோன்னு அப்பதான் ஆயத்தமாகறான் 5 பேர். அந்த கன்னிகைகளுக்கு பேர் என்ன? இந்த சிப்பு வந்துருச்சு, சிகப்பு கடா பலியிட்டுட்டா உடனே ஆயத்தமாகுது. எங்க என்ன எங்க என்ன எங்க என்ன? ஐயா அது அல்லையா, ஏற்கனவே எண்ணெயோடு என்ன செய்யணும். எப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப இயேசு வருவார் நமக்கு என்ன சொல்லல. அதனால எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அதுதான் புத்தியுள்ள கன்னிகைகள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா வாழணும், புத்தியுள்ள கன்னிகைகளா வாழணும். நிறைய பேர் சாக போற நேரத்தில் மனம் திரும்புறது. ஆண்டவர்லாம் தேடுவாங்க, சபைக்கெல்லாம் போவாங்க. ஆனா முக்கியமான சில மனம் திரும்புதெல்லாம் எப்ப மனம் திரும்புறது, கண் கெட்ட பிறகு. நான் சொல்றேன் அது இல்லையா, எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்து வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க புது சிருஷ்டியா என்ன செஞ்சிடணும், மாறிடணும். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிடணும். இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தப்பா போதிப்போம் பாருங்க. அந்த வருஷம் அந்த வசனம் வரும், பழையவைகள் எல்லாம் அது வருஷம் நீங்க அந்த வசனத்தை நினைச்சாதான் அது நடக்குமா? ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் புதுசுதான். அதை குறிச்சு வேதம் சொல்லல. இங்க வாழ்வியல் மாற்றத்தை குறித்து பேசுது. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்பது வாழ்வியல் மாற்றம். கிறிஸ்தவர்கள் வாழ்வியல் மாற்றம் அடைகிறார்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக. கிறிஸ்தவர்கள் வாழ்வியல் மாற்றம் அடைகிறார்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷத்தினுடைய முழுமை.
விசுவாசிக்கிறது மட்டும் முழுமை இல்லை. நம்ம அந்த ரோமரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எப்படி வாசிச்சோம் அந்த வசனத்தை? மீண்டும் ஒரு முறை அதை ஞாபகப்படுத்திக்கிறோமே. 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்களேன் பார்க்கலாம். 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து அதை பிராக்கெட் பண்ணிக்கங்க, நடந்து கொள்ளும்படி. அதை என்ன கோடு போட்டு வச்சுக்கங்க, நடந்து கொள்ளும்படி. அதுதான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதாக பிறந்தவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அதுதான் சுவிசேஷத்தினுடைய முழுமை. அந்த மாற்றம் இன்னைக்கு வரல நிறைய இடங்கள்ல. அந்த மாற்றம் வரணும். அப்படி அன்னைக்கு மிஷனரிகளுக்குள்ள வந்ததுனால தான் அவங்க தீயா செயல்பட்டாங்க. இன்னைக்கு மிஷனரிகள் செஞ்ச தியாகம், அவர்கள் செஞ்ச சேவை, அந்த கொடையில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நோகாம அப்பா சம்பாரிச்ச சொத்துல நல்லா ஊர் சுத்துற பிள்ளைகள் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்க இன்னைக்கு? அப்பா தீவிரமா உழைச்சது மாதிரி நாம என்ன செய்யணும்? தீவிரமா செயல்படணும். மிஷனரிகள் செயல்பட்டது போல இன்றைய திருச்சபை மக்களும் செயல்படணும். அதை விட்டுட்டு அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, இன்னும் 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், 5வது தலைமுறைக்கு என்ன செய்வீங்க? இப்பவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாசனை அங்கங்க கெட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? சிலரால ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச அந்த பேரு, மிஷனரிகள் சேர்த்து வச்ச அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுற மாதிரி. நீங்கள் அப்பேற்பட்ட மிஷனரிகளாய், அப்பேற்பட்ட உண்மையுள்ள ஊழியர்களாய், பாவத்துக்கு செத்தவர்களாய், நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் என்ன செய்யணும்? எழும்பி நீங்க ஒவ்வொருவரும் செயல்படணும். நம்ம எல்லாரும் எப்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? இயேசுநாதர் மாதிரி வாழ்றதுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த ஆவிக்குரிய ஆழம். ஆவிக்குரிய ஆழம் வந்து வசனங்கள், அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புது படைப்பா இருக்கிறான், புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன செஞ்சுச்சா? புதிதா மாறிடுச்சு. பழசுல நான் எப்படியோ வாழ்ந்தங்க, உருப்படாம இருந்தேன், செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன், பாவியா இருந்தேன், பாவத்துல இருந்தேன், எப்ப பார்த்தாலும் பாவ சிந்தனை. ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறீங்க? புதிய ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? பழையவைகள் எல்லாம் களைந்து போட்டவர்களா இருக்கிறீங்களா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலேசேயர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. கொலேசேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நல்லா கவனிங்க, எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா சொல்லுங்க, நீங்கள் மரித்தீர்கள். நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க. ஏசப்பா மரிச்சார்ல, அப்பயே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்குதா? இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியங்க. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டீங்களோ, ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள வந்துட்டீங்களோ, உங்க ஜீவன் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைந்திருக்கிறது. இப்ப வெளியே என்ன தெரியும்? இப்ப இது எப்படி காட்சி இருக்கு தெரியுமா? நீங்க இருக்கிறீங்க, உங்க அம்மா முன்னால நிக்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு பின்னால போய் நீங்க ஒளிஞ்சிட்டீங்கன்னா இப்ப யாரு தெரிவாங்க முன்னால? அது மாதிரி உங்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள போய் ஒளிஞ்சிருச்சு. இப்ப யாரு முன்னால தெரியணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்க்கும்போது முகத்துக்கு முன்னால யார் வரணும்? இயேசு வரணும், இயேசு தெரியணும். திருப்பூரில் முதலாக நான் வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு 3 பசங்களை என்னுடைய ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்படுற பசங்க, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்ட பசங்க. அவங்களுக்கு வாடகை கொடுக்க கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் தங்கின வீட்டிலேயே அவர்களை தங்க வைத்து பல மாதங்கள் வச்சிருந்தேன். அவங்களுக்கு சமைச்சும் நான் தான் கொடுப்பேன்.
அப்படி இருக்கும்போது அங்கிருந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கடிக்கிற பையன். எப்போ பார்த்தாலும் இயேசுநாதருடைய அன்பை வசனத்தை அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். வேற வழியில் தங்கி இருக்கிறது நம்ம வீடு, சாப்பிட்றது நான் சமைக்கிறதுனால அந்த தம்பி பொறுமையாக கேட்பான், போயிடுவான். ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் என்ன நினச்சுன்னு தெரியுமா, நான் இப்படியே போதிச்சிருந்தோன்னே நான் இல்லாத சமயத்தில் எங்கேயாவது இப்போ வெளியூர்ல எல்லாம் போயிருக்கலாம் பார்த்தீங்களா, அப்போ பசங்களோடு சேர்ந்து சரக்கடிக்கும் போதும் அந்த பாட்டில் அந்த கிளாஸில் ஏன் முகம் தெரியுமா? யார் முகம்? அந்த அளவுக்கு பாருங்க என்னுடைய வார்த்தைகள் அங்கே கிரியை செஞ்சிருக்கு. தூக்கி எங்கேயாவது குடிக்கும் போது கூட அது மூஞ்சி தெரியுமா, ஏன் ஞாபகம் அவனுக்கு வந்துருது. நான் இயேசுவை பற்றி சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாப்பலையோ, பாட்டில் தூக்குனாலே ஓ முகம் தான் ஏன் வருது. அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். உங்களிலே இயேசு வெளிப்பட வேண்டும். உங்களுடைய அன்பை பார்த்து, நீங்க மன்னிக்கிற மன்னிப்பை பார்த்து, நீங்க நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படுகிற அந்த உண்மையை பார்த்து, திருச்சபையில போதகருக்கு கீழ்ப்படிந்த அங்கே நீங்கள் செயல்படுகிற எல்லா விஷயத்திலும் யாரு தெரியணும்? பிதாவுக்கு எப்படி இயேசு கீழ்ப்படிந்தாரோ அந்த கீழ்ப்படிதல் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு என்ன செய்யணும்? இயேசு உங்க முகத்துல தெரியணும். இயேசு உங்க முகத்துல போய் இன்னைக்கு என்ன செய்ய, பிரசங்க முடிச்சதும் போய் கண்ணாடியில பாக்குறீங்க யாரு தெரியுறாங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமா, தெரியும் போது யாரு தெரியணும்? இயேசு தெரியணும், அந்த கருணை தெரியணும். ஆமா, மனைவி இன்னைக்கு பேசிட்டு போது கூட சொன்னாங்க, ஐயாவினுடைய மனைவியினுடைய முகத்தை குறித்து அவ்வளோ ஒரு அன்பின் சொருபியா அவங்க முகம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த மாதிரி உங்க முகத்தை பார்க்கும்போதே எப்படி தெரியணும்? அந்த தேஜஸ் தெரியணும். கிறிஸ்து அதுல வெளிப்பட்டிருக்கணும் உங்களுக்குள்ள. அதுக்குத்தான் கிறிஸ்தவம், அதுதான் சுவிசேஷத்தினுடைய ஆழம் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. பேதுரு சொல்லும்போது நாம் தூய வாழ்க்கை வாழும்படி, கிறிஸ்துவை போல வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேசுகிறார். அந்த வார்த்தையும் கூட எடுத்து வாசிப்போமே. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்களும் எப்படிப்பட்டவர்களா இருங்க? பரிசுத்தராய், பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க. மன்னிக்கிற விஷயத்துல கூட வேதம் எப்படி மன்னிக்கணும்னு ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுது தெரியுமா? எப்படி பேசுது? நிறைய சமயத்தில் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா இயேசு மாதிரியெல்லாம் வாழ முடியாதுங்க. இயேசு மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது. ஆனால் இயேசு மாதிரி வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடக்கம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைஞ்சபடினால அவர் போலதான் நீ வெளிப்பட நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நிறைய சமயத்தில் இந்த வசனத்தின் ஆழம் புரியாதனால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை வாசிக்கலாமே. 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. எப்படி அன்பு செலுத்தணுமா? நான் உங்களில் நான் இயேசு உங்களில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ நீங்களும் ஒருவரில் ஒருவர் நீங்களும் அப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். நல்லா கவனிங்க, அன்புல கூட யாரு மாதிரி தான் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பரமண்ட ஜெபம் சபையில என்ன செய்யும் ஞாபகம் இருக்கா? பரமண்டல ஜெபம். அதுல ஒரு வார்த்தை இருக்கும், என்னது? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல் ஆண்டவரே எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க. மன்னிப்பை பெறுவதற்கெல்லாம் நாம் ஆசைப்படுவோம். ஆனா மற்றவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க மட்டும் பிச்சைக்காரனா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். எதுல வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறாரா. அவர் வன்கண் உள்ளவர் இல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மன்னிக்கிறதுல நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கோடீஸ்வரர்களா இருக்கணும். அப்படி திறந்து கொடுக்கணும் மன்னிப்பை. திறந்து என்ன செய்யணும்? வசனம் ஒன்று இருக்குது, என்ன கொடுக்குது? என்ன அது? அமிக்கி குலுக்கி
மடியிலே சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. யாருக்கு அளந்து போடப்படும்? யாருக்கு அளந்து போடப்படும்? கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? அந்த வசனத்தை நீங்க போய் வீட்டில் தியானிச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த வசனம் எதை பத்தி பேசுறதுன்னு. காணிக்கைக்கு மட்டும் இந்த வசனத்தை என்ன செய்வாங்க நிறைய பேரு? காணிக்கைக்கு பேசப்பட்ட வசனம் இல்லது. அமுக்கி குலுக்கி மடியிலே நன்றாய் அளந்து போடுவார்கள் என்ற வசனம் எதை குறிச்சு அங்க இயேசு பேசிட்டு வராரு தெரியுமா? மன்னிப்பை கொடுங்க, உங்களுக்கு மன்னிப்பை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உனக்கு என்ன செய்வாங்க? மன்னிப்பார்கள். ஆண்டவர் இயேசு பேசுறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க மற்றவர்களுக்கு மன்னித்தா உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க மற்றவர்களுக்கு இறங்கினால் உங்களுக்கும் பலர் இறங்குவார்கள். நீங்கள் அன்பு செலுத்தினால் நீங்களும் அன்பு செலுத்தப்படுத்தப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவம். இதைத்தான் இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கெல்லாம் போதிக்கிறோம். அந்த மக்களுக்குள்ள என்ன வரல? மரணம் வரல, அடக்கம் வரல, உயிர்த்தெழுதல் வரல. அதனால அவங்க அப்படி இருக்கலாங்க. ஆனா மரித்தவர்களாகி நீங்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகி நீங்கள், உயிர்த்தெழுந்த நீங்கள், புது சிருஷ்டியாய் மாறின நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புதைச்ச பாடியை எடுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. மரித்தவர்களுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? என்னைக்கு மறந்துடக்கூடாது. இயேசுவை போல மன்னிக்க பிறந்திருக்கிறோம். இயேசுவை போல அன்பு செலுத்த பிறந்திருக்கிறோம். இயேசுவை போல கொடுக்க பிறந்திருக்கிறோம். இயேசுவை போல இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் பிரதிபலிக்கவே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். அதை புரிஞ்சு இந்த உலகத்துல வாழணும். உங்களை பார்க்கிற ஒவ்வொரு நபரும் இயேசுவை பார்க்கணும். அதனாலதான் வசனம் இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? எங்கேயோ அங்கேயா? அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் அழகா சொன்னாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்க இருக்குதா தேவனுடைய ராஜ்யம்? உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்குதா தேவனுடைய ராஜ்யம்? இயேசு அருமையா சொல்றாரு அந்த இடத்துல, உங்களுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அந்த உணர்வு, அந்த ஆழம், அந்த சத்திய புரிதல் அடைந்த அன்றைய நாட்களில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உண்மையிலேயே பாவத்துக்கு செத்து அதை அடக்கம் பண்ணிட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களா எழும்பி பிரகாசிப்பிக்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் உயிர் தெழுந்துட்டீங்களோ அவங்களால என்ன செய்ய முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? ஜீவன் உள்ளவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. உயிர் பெற்றவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இயேசு எங்கேயாவது சும்மாவே இருப்பாரா? இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராய். நீங்க இயேசு மாதிரி இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்ப நன்மை செய்கிறவராய். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நன்மை செய்யற மாதிரி சுத்துறீங்களா? சுத்துறோம் சார், ஆனா என்ன பண்ணல? சுத்துறோம், ஆனா நன்மை செய்யற. நீங்க இயேசுவா இருந்தீங்கன்னா நன்மை செய்கிறவர்களா என்ன செய்யணும்? சுற்றி கொண்டு இருக்கணும். இயேசு மாதிரி வாழ்றதுன்னு அதான் அர்த்தம். அன்னைக்கு மிஷினரிகள்லாம் எங்க போனாலும் எதையாவது செஞ்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மிஷினரிகளும். நம்ம ஊர்ல இவ்வளோ திருநெல்வேலி மாகாணத்துல எல்லாம் இவ்வளவு பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா, உங்க பட்டணம் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த உயிர்த்தெழுதலிலே பங்கடைந்த மிஷினரிகள் வந்து இங்க உயிரோட்டம் உள்ள காரியத்தை செய்ததுனால தான் இங்க எப்படி இருக்கிறோம்? ரொம்ப நல்லா இருக்கிறோம். நான் ஒரு வரலாற்று பின்னணியை வாசிச்சேன். நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் தான் இப்படி இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லா நாட்டிலையுமே இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பொட்டுக்கு கட்டி விடுதல், பெண் மறுமணத்துக்கு தடை, உடன்கட்டை ஏறுதல், இன்னும் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் இருந்துச்சு. பல மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. சரி, நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் இருந்துச்சு போல, இந்த அடக்குமுறையெல்லாம் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு போல அப்படி நினைச்சிட்டு இருந்தா, வெளிநாடுகளும் இந்த கொடுமை தான் இருந்திருக்குது. அவனும் இப்படித்தான் மடமையா இருந்திருக்கிறான். இதெல்லாம் மக்கள் தெரியாதனால என்னவா சொல்லுவாங்க? இயேசு சாமி எந்த நாட்டு சாமி? வெளிநாட்டு சாமி. இயேசு சாமி எந்த நாட்டு சாமியா? சாமியில் என்னங்க வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி? சாமின்னாலே இந்த உலகத்தை படைச்சவர் தான் யாரு? உலகத்தை படைச்சவர் சாமியா இருந்தா அவர் எப்படி வெளிநாட்டு சாமி உள்நாட்டு சாமி ஆவாரு? எப்படி பாருங்களேன். சத்துரு பிசாசு அவங்களுடைய அறிவை என்ன செஞ்சிருக்கிறான்? அதனாலதான் பவுல் அனுப்பும் போது அவருடைய மனக்கண்களை திறக்கணும்னு ஆண்டு அனுப்புவார். அவர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி உன்னை நான் அனுப்புகிறேன்னு பவுல ஆண்டவர் அனுப்புறாரு. சாமினாலே உலகத்தை படைச்சவர் தான், ஆனா சாமியே வெளிநாட்டு சாமி, உள்நாட்டு சாமி, ஊருக்கு சாமி.
இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டனால எல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியறனால என்ன செய்யறேன், பார்த்துக்குருவோம். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் சமாளிச்சு தான் வந்திருக்கிறோம். அதற்கான தைரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. தெரியல அவங்களுக்கு. என்னமோ வெளிநாட்டிலிருந்து இந்த மார்க்கம், வெளிநாட்டுக்காரவர்களே ஒரு நாளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவங்க எல்லாம் அப்படியே வானத்திலிருந்து ஏசாமிக்குள்ள இருந்து இது பண்ணல. அமெரிக்கா தேசம் ஒரு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஐரோப்பியா தேசம் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அநேக கிறிஸ்தவ தேசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர்களுக்குள் சுவிசேஷம் கடந்து சென்றது, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாங்க. அதனால அவங்க நாடுகள்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ நாடா இருக்குது. அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்குள்ள என்ன வந்துச்சு, உண்மையான அந்த தெய்வத்தை அறியக்கூடிய அந்த ஆற்றலை சுவிசேஷத்தின் மூலியமாக கடத்தப்பட்டது. அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒவ்வொரு நாட்டிலையும் செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செராம்பூர் பல்கலைக்கழகம் போன்ற காரியங்கள்லாம் நிறுவனாங்க. வெளிநாடுகளில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அடிமைத்தனம் இருந்தது. அடிமைத்தனம் ஒழிப்பு. ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனே அடிமையாக வச்சிருப்பான். அவனுக்கு சம்பாத்தியத்துக்கெல்லாம் காசு இல்லை, சோறு மட்டும் போடுவான், அதுவும் அளவு சோறு தான். அப்படி மனிதனை கொத்த அடிமையாக அநேக நாடுகளில் இருந்துச்சு. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற தேசங்களிலெல்லாம் அந்த அடிமைத்தன முறையை ஒழித்தவர்கள் யார் என்று தெரியுமா? மிஷனரிகள் தான். அவர்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கடைந்தவர்களாக இருந்ததுனால, கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்ததுனால ஜீவன் உள்ளவர்களாய் கடந்து போய் எல்லா இடங்களிலும் அந்த ஜீவனை கொடுத்தாங்க. சுவிசேஷம் என்பது என்னன்னு தெரியுமா? வறண்ட பாலைவனத்தில் ஒரு நீரோட ஓடுனா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதான் சுவிசேஷம். வறண்ட இடங்களெல்லாம் செழிப்பாக்கும். எங்கெங்கெல்லாம் அறிவு தாழ்ச்சி இருக்கிறதோ, எங்கெல்லாம் மடமைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் பாய்ந்து அவைகளை அழித்து செழிப்பாக மாற்றும். அந்த வறட்சியை போக்குறதா சுவிசேஷம். அப்படி ஆப்பிரிக்கா நாட்டிலே, அப்படி அமெரிக்கா நாட்டிலே, அப்படி எல்லா நாடுகளுக்கும் இந்த செழிப்பு என்கிற சுவிசேஷம் கடந்து சென்று அவங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பா மாத்தினுச்சு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? இப்ப பெண்கள் நம்ம தான் இங்கே தான் இந்தியாவில் பெண்களுக்கு அடக்குமுறை இருந்துச்சுன்னு இல்லையா? அமெரிக்காவிலேயே அடக்குமுறை தான் இருந்துச்சு. பெண்கள் ஓட்டு போடுறதுக்கு உரிமையெல்லாம் இல்லை. அடுப்பில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு படிப்பதற்கு ஓட்டு வேற உனக்கு கேடா, போய் ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு அமெரிக்காக்காரன் பெண்களை ஒடுக்கி வச்சிருந்தான். அப்ப சுவிசேஷம் அந்த நாட்டுக்குள் கடந்து போகும்போது பெண்களுடைய உரிமைக்காக அந்த ஜீவன் பெற்ற சுவிசேஷகர்கள், சுவிசேஷத்தை சுமந்து சென்ற சுவிசேஷகர்கள் தான் அதற்கு எதிராக போராடி அங்கேயும் பெண்கள் ஓட்டு போட உரிமை இருக்குது, ஆணுக்கு பெண்கள் சமம் என்பதை அங்கே கொண்டு வந்தாங்க மிஷனரிகள்லாம். இந்த வரலாற்றுலாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது சுவிசேஷம். சுவிசேஷகர்கள் அந்த சுவிசேஷத்தினால் மாற்றம் பெற்று தான் மாற்றம் பெற்ற அந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனாலதான் மேலை நாடுகள்லாம் அறிவு பெற்றவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு மேலை நாடுகளை பார்த்து நம்ம மெச்சிக்கொள்றோம். அவனே ஒரு காலத்துல மடமையா தான் இருந்திருக்கிறான், முட்டாள்தனத்துக்குள்ள தான் இருந்திருக்கிறான். ஆனா அந்த ஜீவன் உள்ள வார்த்தை உள்ளே போகும்போது அந்த ஏரியாக்கள் எல்லாம் செழிப்பாக, அறிவு பெற்றவர்களாக, நாகரிகம் பெற்றவர்களாக மாற்றம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, என் மனைவி அடிக்கும் போது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு, அந்த சுவிசேஷத்தினுடைய ஆளை மறிச்சிட்டோங்கிறது ஞாபகப்படுத்துது இல்ல? அதே மாதிரி வசனம் ஒன்று சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இந்த வசனம் தான் கிரியை செய்யுது அவங்கள. இந்த வார்த்தை போகும்போது ஏன் பெண்ணை அடிமைப்படுத்துகிறீர்கள்? ஆண்டவர் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளா தான் வச்சிருக்கிறாரு. யாரும் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற அந்த பார்வை ஒவ்வொரு மிஷனரிகளும் இருந்துச்சு. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் அவங்க தாரக மந்திரம். ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. கடவுளே ஒருத்தனை கீழையும் ஒருத்தனை மேலையும் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருந்தவங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான், இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் ஒரு சத்தியத்தை பேசுகிறது. நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சத்தியம் இதுல இருக்கிறனால இந்த சத்தியத்தை உள்வாங்கின மிஷனரிகள் கடந்து சென்று எல்லா இடங்களிலும் ஒளி வீசினாங்க. எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஆப்பிரிக்கா போன்ற இருண்ட கண்டத்திலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுடைய மத நம்பிக்கை. அவங்க கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கும் போது அந்த கடவுளின் மூலியமாக வசப்பட்டு ஒரு அம்மையார் குறி சொல்ல, அதன் மூலியமாக காலாகாலத்துக்கும் அந்த ஒரு நடைமுறையை அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்களாம். என்னன்னு தெரியுமா? ரெட்ட புள்ள பெத்தா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? காட்டுல கொண்டு போய் சிறுத்தைகளுக்கு பலியாகிட்டு வந்துருவாங்களாம். என்ன குழந்தை பிறந்தா? ஏன்னா ரெட்ட குழந்தை பிறந்துச்சுன்னா ஊருக்கு சாபம் பிடிச்சிருச்சு, ஊர் நாசமா போயிடும்,
ஊரு நல்லா இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை ஆப்பிரிக்காவில் இருந்துச்சு. இதை பார்த்து மேரி ஸ்டேலர்ங்கிற அம்மையார் போறாங்க, இதை பார்த்து அப்படியே வெதும்புறாங்க. ஐயா, ரெட்டை குழந்தை பிறந்தா இந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கையா? மூட நம்பிக்கை. அதற்கு விரோதமாக அங்க போராடினாங்க. தேவனுடைய அன்பை சொன்னார்கள், இறைவார்த்தை சொல்லி கொடுத்தார்கள். இல்லையா, அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு. நான்லாம் பார்த்தீங்கன்னா, என் மனைவி நாங்கள் திருமணம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆசை, குறைஞ்சது ஒரு 12 பிள்ளையாவது பெற்று போடணும். அடுத்த ஆளு வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது. ஒரு 12 பிள்ளை நல்லா பெற்று போட்டோம்னா அவளே ஜாலியாக எல்லாம் விளாண்டுக்கிடுவாங்க. யாருக்கு? யாக்கோபுக்கு 12 பிள்ளை 12 கோத்திரமாக மாறின மாதிரி நம்மளும் ஒரு 12 பிள்ளையை பெற்றுருவோன்ட்டு. ஆனால் என் மனைவி முதல் பிரசவத்தில் அவள் வழியால் துடிச்சா பாருங்க, புள்ள பெக்கிற ஆசையே போச்சு. அல்லேலூயா. ஆமாம், 2வது புள்ள பெக்கிறக்கே ரொம்ப யோசிச்சேன், ஐயோ அப்படின்ட்டு. அவள் ரொம்ப சுட்டிக்காரியாக இருக்கிறா, துருன்னு. நான் யோசிச்சேன், ஆண்டவரே, முதல் பிள்ளையாவே ரெட்டை குழந்தையா கொடுத்துருந்தீங்கன்னா என் மனைவிக்கு ஒரு வழி மிச்சமாயிருக்குமே, ஒரே வழியோட அவன் நிவாரணமாய் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி எனக்குள்ள அப்படி கிறிஸ்துவை உள்ள வந்துட்டாருன்னா இப்படியெல்லாம் மைண்டு வரும், இப்படிலாம் ஒரு சிந்தனை வரும். ஆனா அந்த நாட்டில் அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய கடவுள் என்ன நம்பிக்கை உருவாக்கிச்சுன்னா, ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஏதோ சபிக்கப்பட்டது. அந்த ரெட்டை குழந்தையை கொண்டு போய் எங்க போட்டுருவாங்கன்னா, காட்டில் நரிகளுக்கும் நாய்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் இரையாக்கி விட்டு வந்துடுவாங்க. அவ்வளவு பெரிய கொடுமை இருந்தது. அங்கே சுவிசேஷம் போய் ஒரு பெரிய மாற்றத்தை இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்கா செழிப்பாக்கியது யாரும் தெரியுமா? மிஷனரிகள். டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற மிஷனரிகள், மேரி போன்ற மிஷனரிகள் போய் அந்த கண்டத்தில் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. அந்த ஜனங்களை உயிர்ப்பிச்சாங்க, தூக்கி எடுத்தாங்க. அங்கே மருத்துவமனைகளை கட்டினாங்க, தொழில் நோயாளிகளுக்கான முக்கியமான சிகிச்சைகளை கொண்டு வந்தாங்க, மருந்தை கண்டுபிடித்தாங்க. அநேக பல்கலைக்கழகங்கள் எப்படி வந்து தெரியுமா? ஐரோப்பாவில, அமெரிக்காவில இன்னைக்கு புகழ் பெற்றிருக்கிற நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. பாத்தீங்களா? அதெல்லாம் யாரு கட்டினது? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால போதகர்களை உருவாக்க கட்டப்பட்டது. இன்னைக்கெல்லாம் அது உயரிய பல்கலைக்கழகமா இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஜீவன் உள்ள வரும்போது, இயேசு உள்ள வரும்போது, உயிர்த்தெழுதல் உள்ள வரும்போது, அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் எல்லாருக்கும் போய் எல்லாத்தையும் செழிப்பாக மாற்றுகிறது. அல்லேலூயா. ஜப்பான், இன்னும் சீனா, எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் பல மூட நம்பிக்கை நிறைஞ்சுதான் இருந்தான். அதை போய் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷத்துக்கு முன்னால அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்த நாடுகள், இன்றைக்கு நாங்கள் முன்னேறிய நாடுகள், நாகரிக நாடுகள் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால அவங்களுடைய பொழப்பை போய் பாருங்களேன், நாரி போய் கிடந்துச்சு. நம்ம இந்திய தேசத்துல, நம்முடைய நாட்டிலும் கூட அப்படிப்பட்ட ஏராளமான மூட நம்பிக்கைகளால் நிரம்பிதான் இங்கே இருந்தோம். அதுவும் பெரும்பான்மையாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என்பது வன்கொடுமை. அதெல்லாம் பெண்கள் மாறாப்பு போடுறதுக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, விடாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையிலே பெண்களுக்கு விரோதமாக இங்கே செயல்பட்ட ஒரு விஷயம்தான். ஆண் 50 வயசானாலும் கல்யாணம் பண்ணுவான். பெண் 20 வயசுல கணவன் இறந்துட்டான்னா வெள்ளப்புடவையை கட்டி, என்னது, வளையெல்லாம் உடைச்சு தாலியை அறுத்து, அதை பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணை புருஷன் இறந்துட்டான்னா வச்சுங்களேன், அலங்காரமாக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அலங்காரம் பண்ணுவாங்க, நல்லா அழகா நகை நட்டு போட்டு, வளையல் போட்டு, புடவையை உடுத்தி விட்டு எல்லாம் பண்ணி ஊரார் முன்னால கூடி வர செய்து, அந்த வளையலை உடைச்சி அந்த புடவையை எடுத்துட்டு வெள்ளை புடவையை கட்டி விட்டு தாலி அறுத்து, அப்படியெல்லாம் நடந்துச்சு கொடுமை. ஏன் இது ஆணுக்கு செய்ய வேண்டியதானே? பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னா புருஷனை கூப்பிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் தானே. பெண்ணுக்கு மட்டும் அந்த அநீதி. இதையெல்லாம் தட்டி கேட்டது யாரும் தெரியுமா? ஜீவன் பெற்ற உயிர்த்தெழுந்த இந்த ஜீவனாகிய சுவிசேஷத்தை சுமந்து வந்த மிஷனரிகள் தான் இதற்கு விரோதமான எழுப்பி போராடினாங்க. வில்லியம் கேரி போன்றவர்கள் எழுப்பி போராடினாங்க. போராடி தான் இவ்வளவு ஜெயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் அதெல்லாம் படிக்கிறது இல்லை. படிக்காததுனால இன்னைக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை நிறைய பேர். இந்த கிறிஸ்தவம் தாயா இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது, இந்த சுவிசேஷம் தாயா இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த மாற்றத்தை தடுத்து பழைய நிலைமைக்கு மூட நம்பிக்கைகளை கொண்டு போகணும்னே ஒரு குரூப் இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. அதனால சொல்றது படிக்கணுங்கிறது. நல்லா என்ன செய்யணும், பின்னால திரும்பி பார்க்கணும், முந்தின நாட்களை நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா ஜீவன் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனை நீங்கள் என்ன செய்யணும், சும்மா புத்தகத்துல அவங்கள வாசிச்சுட்டு மட்டும் போயிடக்கூடாது. ஓ, தானியேல் ஜெப வீரர், அதுக்காக எழுதப்பட்டிருக்குது பைபிள்ல. தானியேல் ஒரு ஜெப வீரர் அப்படின்னு நீங்க சந்தோஷமா வாசிட்டு போறக்க எழுதப்பட்டிருக்குது.
தானியேலை போல நீங்கள் ஜெப வீரனா மாறத்தான் எழுதப்பட்டிருக்குது. மிஷனருடைய வாழ்க்கையெல்லாம் வாசிச்சுட்டு சந்தோஷமா போறதுக்காண்டி எழுதப்படல ஐயா. நீங்க அப்படிப்பட்டவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஜீவன் பெற்றவர்களாய் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் வரணும். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவம். நீங்க பாவத்துக்கு மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். ஏன்னா மறுபடியும் எந்திரிச்சிடும் பாவம். செத்தா சும்மா விட்டோம்னா என்ன செஞ்சிடும்? ஆமா, எந்திரிச்சிடும். அதனால போட்டு அடக்கம் பண்ணிடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? புதிய மனுஷனாக எழும்பி என்ன பண்ணணும்? செயல்படணும். இன்னைக்கெல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் இப்படி புதிய ஜீவன் பெற்றவர்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்கடைந்தவர்கள். ஜீவன் பெற்றவர்களாய் வாழுங்க. ரசித்து விட்டு போகாதீங்க மிஷனருடைய வாழ்க்கையை பார்த்து. நீங்களும் உங்களை பார்த்து பின் சந்ததி ரசிக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து பின் சந்ததி என்ன செய்யணும்? ரசிக்கணும். ஓ, அந்த மகள் அந்த பையன் எவ்வளோ காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு உங்க பேர் வரணும் நாளைக்கு. இந்த நாள்ல இந்த நற்செய்தி கூட்டத்தில் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். நானும் ஒரு நல்ல மிஷனரியா எங்கெங்கெல்லாம் இருண்டு கிடக்கிறதோ அந்த ஜனங்களெல்லாம் நான் வெளிச்சத்துக்குள்ள நடத்துவேன்ப்பா. எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் மூட நம்பிக்கைக்குள்ள கிடக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நல்ல பகுத்தறிவாதிகளா நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. எங்கெங்க இடங்களெல்லாம் மக்கள் கண்ணீரோடு கூட இருக்காங்களோ அவங்கள கண்ணீரை தொடக்க நான் போவேன்ப்பா. இந்த சுவிசேஷத்தை சுமந்து நான் போவேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை நான் மாற்றுவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அநேக மிஷனரிகள் தாழ்வான சூழ்நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டவங்க தான் ரொம்ப அதிகம். உங்களையும் அப்படி தேவன் என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவத்திலே மாண்பு. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். மறந்துடாதீங்க. ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிறாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சிலர் உள்ளத்தில் அந்த கருணை பொங்கி தெருவில் இருக்கிற அந்த பிச்சைக்காரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற விஷயத்தை பார்ப்பேன். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கெல்லாம் அந்த நல்லது செய்ய வந்தவங்களை என்ன செய்வாங்கன்னா தாக்குவாங்க, அடிக்குவாங்க. போய் கம்பெடுத்து அடிக்கிறது, ஓடு ஓடு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க நல்லதுதான் செஞ்சு வர்றாங்க, ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, அது அவங்களுக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த சமூகம், கிறிஸ்துவை அறியாத சமூகம், கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று புரியாத சமூகம், நம்ம நல்லது செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிற மிஷனருடைய காலத்தில் இருந்த அந்த துடிப்பு, அந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப மங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? சோர்ந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கிறாம என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, தப்பா பேசுறாங்க, நம்மளை கிறிஸ்தவர்களை மதமாற்றிகள் என்று பேசுறாங்க. அது இது இது எதையாவது ஒரு பழி சாட்டுறாங்க. நம்ம நீர்த்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். வேதம் சொல்லுது, நன்மை செய்து பாடுபட்டால் பாக்கியமாக நினைங்கப்பா. இயேசுநாதர் நன்மைதான செஞ்சு பாடுபட்டாரு. அதுக்காண்டி நம்ம நன்மை செய்யறதை நிப்பாட்டிடலாமா? அவங்க தீமை செய்யறதுக்கு இருக்கிறாங்க, நாம என்ன செய்யறோம்? நன்மை செய்யறதுக்கு இருக்கிறோம். இப்படி ஒரு ஆள் இருக்கணும் தானே, ஒரு கூட்டம் இருக்கணும் தானே. சாகிற வரைக்கும் நன்மை செஞ்சு ஏசப்பா பிள்ளைகளாய் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்த பிள்ளைகளாக இந்த பூமியில் என்ன செய்வோம்? வாழுவோம். ஏதோ ஒரு உயிர்த்தெழுதலே பங்கடைய போறோம் அதை நோக்கி எதிர்பார்க்கறது மட்டுமே இருந்துடாதீங்க. இந்த பூமியில உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய், புதிய சிருஷ்டிகளாய், புதிய ஜீவனுள்ள பிள்ளைகளாய் வாழ நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களை பின் சந்ததிகள் பேசணும். உங்களை கதாநாயகனை போல, கதாநாயகிகளைப் போல பின்னால் இருக்கிறவங்க உங்களை பார்த்து படிக்கணும் நிறையா. அந்த மாதிரி உங்க ஜீவன் என்ன செய்யணும்? இந்த நற்செய்தி கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு உயிர் மீட்சி அடையணும். இனியாவது ஆண்டவரே, ஒருவேளை அந்த பழைய விஷயங்கள், நான் ஏற்கனவே இயேசு அறியாத போது எனக்குள்ள இருந்துச்சே சில குணங்கள் எல்லாம், அது இன்னுமே எனக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இன்றோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் இயேசுவோடு கூட மரித்தவன், நான் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன், நான் இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்து புதிய வாழ்க்கை வாழ பிறந்தவன் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இனியாவது ஒரு ஸ்டெப் என்ன செய்யுங்க? தோல்வியை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது முதல் அடி என்ன செஞ்சிடணும்? எடுத்து வைக்கணும். அதுதான் வாழ்க்கை. சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை இவ்வளவு நாள் அப்படி இருந்துட்டோம்னாலும் இன்றைக்காவது ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க? உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜீவன் உள்ளவர்களாய் வாழ பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? எல்லாரும் எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட, எப்பா நீங்க மரிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க உயிர் தெழுந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உம்மோடு கூட நாங்களும் மரிச்சிட்டோம், நாங்களும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், நாங்களும் உயிர் தெழுந்துட்டோங்கிற பெரிய சத்தியத்தை அறியாம இருந்துட்டேன்ப்பா. நாங்க ஜீவனுள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே.
எங்க சமூகத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எங்க சமூகத்தை உயர்த்தணும் ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து உம்மை போல மன்னிக்கிறவர்களாக, உம்மை போல அன்பு செலுத்துகிறவர்களாக, உம்மை போல நாங்க மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு என்ன மாத்துங்கப்பா. ஏதோ நான் வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது. ஏதோ மிஷினரிகளை அவங்கள பார்த்து படிச்சு அவங்களுமே புலகாயுதம் அடைஞ்சிட்டு போயிடக்கூடாதப்பா. நானும் அப்படிப்பட்டவனா எழும்பணும் ஆண்டவரே. என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்கப்பா. உங்க ஜீவனுள்ள வசனம் எனக்குள்ள ரத்தமும் சதையுமாக மாறி போகட்டும் ஆண்டவரே. வார்த்தையில் வாழ உதவி செய்யுங்கப்பா, வார்த்தையில் வாழ உதவி செய்யுங்க. எல்லாரும் தேவ சமூகத்துல கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். உண்மையான ஒப்பு கொடுத்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு ஜீவன் பாயட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். கிறிஸ்து இயேசுவுக்கென்று வாழும் வாழ்க்கையோ நிலைத்திருக்கக்கூடியது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மாற்றத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக, மேலானவைகளை தேடுகிறவர்களாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்பு நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் நடுவில் நீர் அனுப்பி தந்த அருமையான உம்முடைய தாசன் முருகேசன் என்ற டேனியல் அவர்களுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, வாழ்வில் மாற்றம் பெற்ற மகனாக, கிறிஸ்துவினுடைய ஜீவனை பெற்ற மகனாக, புதிதான வாழ்வை அனுபவிக்கும் மகனாக எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். இதோ கர்த்தாவே, எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று நாங்கள் உம்முடைய திருமறையில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவை காண்பிக்கும் மக்களாக எங்கள் வாழ்வு அநேகருக்கு நற்செய்தியை வெளிப்படுத்தும் வாழ்வாக இருக்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஏற்பட்ட விந்தை மாற்றம் இந்த நிமிடம் முதல் ஒரு புதிய வாழ்வை ருசி பார்த்த பிள்ளைகள் என்பதை
நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும். உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நாள்தோறும் வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து இயேசுவை மைமைப்படுத்தும் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தரணும். மனபாரத்தோடு, மனவேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு வந்திருக்கிறவர்களை நீர் விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவன். எங்களுக்காகவே நீர் சிலுவையில் மரித்து, எங்களுக்காகவே நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர், எங்களுக்காகவே நீர் உயிர்த்தெழுந்தீர், எங்களுக்காகவே பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறீர். தேற்றவாளனாகிய உம்முடைய ஆவியானவர் அனைவரையும் ஆட்கொள்ள வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 3 நாட்கள் எங்களுக்கு சிறப்பான இந்த நற்செய்தி கூட்டத்தை ஆண்டவரே நீர் ஒழுங்கு செய்து தந்தீர். அருமையான திருச்சபையின் மூப்பர்கள் ஒரு மனதோடு செயல்படும் கிருபையை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சம்பாஷணை, எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் நாங்கள் இந்த 70வது நற்செய்தி பெருவிழாவின் கருப்பொருளாகிய 4வது வசனத்தின்படி, இதோ கர்த்தாவே, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களா. அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை நீர் தருகின்றீர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று மாற்றுகிறீர். உம்மை துதிக்கிறோம். உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லிலும் செயலிலும் எல்லா உறவுகளிலும் மன்னிக்கும் சிந்தையோடு ஆண்டவர் இயேசுவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் கிருபையை பெற்று வாழ அனைவருக்கும் உதவி செய்யும். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய மேலான பிரசன்னம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவை நிமித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.